கேட்கிறார், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் யாராவது சொல்ல முடியுமா? அப்போதுதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கூட இருந்தார்ல, அவருக்கு நினைவு வருகிறது, நான் சிறைச்சாலையில் இருந்தபோது இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, கனவுக்கு விளக்கத்தை சொன்னார்னு அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார். மன்னருக்கான கனவின் விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இறுதியாக அந்த நாட்டினுடைய அமைச்சராக மாறுகிறார். இறுதியாக எந்த சகோதரர்கள் பாலங்கிணத்திலே தள்ளினார்களோ அந்த சகோதரர்கள் நாடு விட்டு நாடு வந்து உணவு தேவைக்காக அந்த நாட்டிலே வருகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் கண்டு கொள்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய தந்தை அழைத்து வரப்பட்டு அங்கே அத்தனை சகோதரர்களை மன்னிக்கிறார். மீண்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் ஒன்று சேரப்படுகிறது. அல்லாஹ் அந்த குடும்பத்தை இணைக்கிறான். பாருங்க, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது குடும்பத்தோடு சேர வேண்டும் என்று சொல்லி, கேட்ட உடனே வேற நாட்டுக்கு போய் வேற நாட்டினுடைய சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டு அங்கிருந்து பல ஆண்டு காலம் அந்த சிறைக்குள்ளே இருந்து ஒரு கனவின் மூலமாக அல்லாஹ் ஒரு கனவின் விளக்கத்தை கொடுத்து மன்னருக்கு ஒரு கனவை வர வைத்து மன்னர் அந்த கனவுக்கான விளக்கத்தை தேடி எப்படி கனெக்ட் பண்றான் பாருங்க. எப்படி அவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய வழிமுறையை பாருங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு வழிமுறையை போட்டிருப்போம், நம்ம ஒரு திட்டம் போட்டிருப்போம். இந்த மாதிரி சேர்த்தா இந்த மாதிரி நல்ல பொருளாதாரம் சேர்க்கிறேன், 5 வருஷத்துல இதை சேர்ந்து அது ஆயிரும், இது நடந்துரும், திருமணம் நடந்துரும், குழந்தை பிறந்துரும், இப்படி எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நாம ஒரு திட்டமிடுதலை நாம் செய்திருப்போம். அந்த திட்டமிடுதல் அல்ல, அல்லாஹ் ஒரு திட்டமிடுதலை செய்திருப்பான். அந்த திட்டமிடுதலுக்கு நாம் பொறுமையோடு அல்லாஹ் செய்து தருவான் என்று உறுதியோடு இருந்தால் கட்டாயமாக அல்லாஹ் அதை செய்து தருவான். இப்ப துஆ என்கிற அம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதி. துஆவை அவ்வளவு லேசாக கடந்துடாதீங்க. அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்கிறத ஏதோ தந்தாத்தா தராட்டிப்போ அப்படிங்கிற மாதிரி செய்து விடாதீர்கள். துஆ என்கிற அம்சத்தின் மூலமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் உருவாக்குவார். நீங்கள் கேட்கக்கூடிய அந்த துஆவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றுவான் உங்கள் துஆவுக்காக. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயுதமாக அல்லாஹ் இந்த துஆ என்கிற அம்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அதே போல இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்லுகிறார், ஒரு அடியான் பாலைவனத்திலே இருக்கிறான், உண்ண உணவு இல்லை, குடிக்க நீர் இல்லை, உடுத்த ஆடை இல்லை. அல்லாஹ்விடத்தில் யா ரப்பி யா ரப்பி, என் இறைவா எனக்கு உதவி செய்வாக.